வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரவையில் சாக்லேட் கேக்கா நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ரவையில் நீங்கள் சாக்லேட் கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவையை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கரலாம். ஒரு 5 நிமிஷமாச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. நான் இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதுக்கு பதிலாக நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கரலாம். இப்போ இந்தளவு கலக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கரலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் நான் பட்டர் சீட் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபுள்ஸ் எது இருந்தாலும் கூட வெளியே வந்துடும். இப்போ குக்கரில் நான் உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் மாவை வந்து நான் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு 30 இல்லைன்னா 45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தியில் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். எனக்கு லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். மறுபடியும் நான் மூடி போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கேக்கு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஆறிடுச்சுன்னா நம்ம வந்து பவுலில் ஒட்டாமையே வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க அந்த பட்டர் சீட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்லா ஹெல்த்தியான ரவா கேக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும். நம்ம வீட்லேயே கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த கேக்கு மேலே நீங்கள் சாக்லேட் இருந்துச்சுன்னா கூட மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் கூட நீங்கள் வெட்டி கொடுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.